இந்த பென்சில் இருக்குல்ல, இந்த பென்சிலுக்கு நடுவில் கருப்பு கலர்ல இருக்குல்ல இந்த லெட், இது எப்படி இந்த மரத்துக்குள்ள போச்சு அப்படிங்கிற டவுட் நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே எனக்கு இருக்கு. ஸோ இந்த டவுட் நம்மள நிறைய பேருக்கு இருந்திருக்குங்களா, இந்த டவுட் எனக்கு கிளியர் பண்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ அது எப்படி இதுக்குள்ள போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிராஃபைட்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். 1504 இங்கிலாந்துல இந்த கிராஃபைட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கிராஃபைட்டை உருட்டி அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து எழுத ட்ரை பண்றாங்க. ஸோ ரொம்ப சாஃப்டா இருந்தங்காட்டி அது உடஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த கிராஃபைட் கூட கிளே வாட்டர் இது ரெண்டையும் கலந்து அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து அதை சூடாக்கி ரெண்டு கட்டைக்கு நடுவில் வச்சு அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நல்லா எழுது. இப்படித்தான் இந்த பென்சிலோட ஆரம்ப காலகட்டம் இருந்திருக்கு. சோ இப்போ இந்த மாடர்ன் பென்சிலுக்கு வருவோம். இந்த பென்சில் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா, கிராஃபைட்டையும் கிளேவையும் வாட்டர் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி இந்த லெட் இருக்குல்ல, இந்த லெட் இதோட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அப்போ இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். ஐ மீன் உடைச்சோம்னா உடஞ்சிரும், ஆனா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி, மேட்டருக்கு வரலாம். இந்த மரக்கட்டைக்கு நடுவில் இந்த பென்சில் எப்படி உட்காந்துச்சு, ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்துக்குவாங்க, அதுல வந்து கோடு போட்டுருவாங்க. அந்த லெட் உட்கார மாதிரி ஒரு 10 லெட்டுக்கு பக்கம் கோடு போட்டுருவாங்க. அதுல க்ளூ அப்ளை பண்ணி இந்த லெட்டை உட்கார வச்சிருவாங்க. லெட்னா இந்த இது எழுதுறோம்ல இந்த கிராஃபைட், அதுதான் லெட். அதை வச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி இன்னொரு மரக்கட்டை எடுத்து அது மேல வச்சிருவாங்க. வச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தனித்தனியா கட் பண்ணி எடுத்து அதோட ஷேப்பை கொண்டு வருவாங்க. அது என்ன ஷேப் வேணுமோ, சர்க்கிள் ஷேப்பா, ட்ரையாங்கிள் ஷேப்பா, இல்ல இந்த மாதிரி ஹெக்ஸாகன் ஷேப்பா. இந்த ஹெக்ஸாகன் ஷேப்ல இந்த பென்சில் உருவானதுக்கு ஒரு காரணம் இருக்கு. டெஸ்க்ல இருந்து அது உருண்டு கீழே விழுகாம இருக்கிறதுக்காக இந்த ஹெக்ஸாகன் ஷேப்ல உருவாக்கியிருக்காங்க. இந்த ஷேப் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா கலரிங். இந்த பென்சிலுக்கு வேணுங்கிற கலரிங் பண்ணதுக்கு அப்புறம் முத்திரை, இந்த கம்பெனி முத்திரை குத்துனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் குவாலிட்டி செக் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் பண்ணி விற்பனைக்கு வந்துடும். இப்படித்தான் இந்த பென்சிலை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. நன்றி.